பரிணாம உயிரியல்ல ஆகஸ் வைஸ்மனுடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஆகஸ் வைஸ்மன் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பரிணாம உயிரியலாளர். இவர் 1834 ஜனவரி 17 அன்னைக்கு ஜெர்மனியோடைய ஹெஸ்ல இருக்கிற ஃப்ராங்க்ஃபர்ட் ஆம் மெயினில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ஆகஸ்ட் ஃப்ரீட்ரிக் லியோபோல்ட் வைஸ்மன். இவர் இளமை பருவத்திலிருந்தே பூச்சிகளையும் நீர்வாழ் உயிரினங்களையும் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக அந்த உயிரினங்களினுடைய வளர்ச்சி பற்றியும் பரிணாம வளர்ச்சி பற்றியும் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அதை தொடர்ந்து இவர் பட்டர்ஃப்ளைஸ், அதாவது பட்டாம்பூச்சிகளினுடைய மெட்டமார்பிசிஸ் பற்றி ஆய்வு செஞ்சு வந்தாங்க. மெட்டமார்பிசிஸ் அப்படின்னா உருமாற்றம் அப்படின்னு அர்த்தம். குறிப்பாக பட்டாம்பூச்சிகளானது ஃபஸ்ட்டு முட்டையிடும். அந்த முட்டையிலிருந்து லார்வாக்கள் வெளிவரும். அதுதான் கேட்டபில்லர்ஸ் அப்படின்ற கம்பளி பூச்சி. அதுக்கப்புறமா அந்த கேட்டபில்லர்ஸ் ஆனது கிரிசலிஸ் அப்படின்ற நிலையை அடையும். அது பீப்பா அப்படின்னும் அழைக்கப்படும். அதுக்கப்புறமா தான் அது ஒரு அடல்ட் பட்டர்ஃப்ளையாக மாறும். ஸோ இப்படி ஒரு பட்டாம்பூச்சியினுடைய உருமாற்றம், அந்த மெட்டமார்பிசிஸ் அப்படின்றது 4 வளர்ச்சி நிலைகளை கொண்டிருக்கு. ஃபஸ்ட்டு முட்டை, அதுக்கப்புறம் லார்வா, அதுக்கப்புறம் பூப்பா, அதுக்கப்புறமா தான் ஒரு அடல்ட் பட்டர்ஃப்ளை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அந்த பட்டாம்பூச்சிகளினுடைய வளர்ச்சி நிலை, அந்த உருமாற்றம் அப்படின்ற மெட்டமார்பிசிஸை இவர் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறமா 1878 இந்த காலகட்டத்திலிருந்து இவர் மைக்ரோஸ்கோப்ன்ற நுண்ணோக்கியை பயன்படுத்தி நீர்வாழ் உயிரினங்களை ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ஹைட்ரோமெடா யூஎஸ்ஏ அப்படின்ற ஒரு வகையான ஜெல்லிஃபிஷ், அது ஜெல்லிஃபிஷினுடைய ஒரு வகை தான். ஸோ அதனுடைய செக்ஸுவல் செல்ஸ் பற்றி ஆய்வு செஞ்சாங்க. அதாவது அந்த ஜெல்லிஃபிஷினுடைய உடலுக்குள்ள எப்படி செக்ஸ் செல்ஸ் உருவாகுது அப்படின்றத பற்றி இவர் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டர் ஃப்ளீஸ் அப்படின்ற ஒரு உயிரினம், அதனுடைய பேத்தனோஜெனசிஸ் பற்றி ஆய்வு செஞ்சு வந்தாங்க. பேத்தனோஜெனசிஸ் அப்படின்னா இனப்பெருக்கம் பண்ணாமல், அதாவது ஒரு ஆண் துணையோட ஒரு பெண் இணையாமல் இனப்பெருக்கம் பண்ணுறது தான் பேத்தனோஜெனசிஸ் அப்படின்றது. இந்த வாட்டர் ஃப்ளீஸ் ஆண் துணையோட இணையாமலே இனப்பெருக்கம் பண்ணும். ஸோ அது பற்றி இவர் ஆய்வு செஞ்சாங்க. ஸோ இப்படி செக்ஸ் செல்ஸ் பற்றியும் பேத்தனோஜெனசிஸ் பற்றியும் இவர் ஆய்வு செஞ்சாங்க இந்த 5 ஆண்டுகள், 1878 1883 வரைக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இவர் ஆராய்ச்சி செஞ்சதில் சில விஷயங்களை இவர் கண்டறிய தொடங்கியிருந்தாங்க. அதுதான் சார்ல்ஸ் டார்வின் அப்படின்ற தலை சிறந்த ஒரு நேச்சுரலிஸ்ட், அவர் அதாவது இயற்கையாளர், அவருடைய கோட்பாடை இவர் ஏற்றுக்க தொடங்கியிருந்தாங்க. அதுதான் நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்றது. அதே சமயம் ஜீன் பேப்டிஸ்ட் லமார்க் அப்படின்ற பிரான்ஸை சேர்ந்த ஒரு நேச்சுரலிஸ்ட் அண்டு பயாலஜிஸ்ட், அவருடைய லமார்க்கியன் ஐடியா அதை மறுக்க தொடங்கியிருந்தாங்க. இப்போ இவங்க 2 பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத ஒவ்வொன்றா சொல்கிறேன். சார்ல்ஸ் டார்வின் நேச்சுரல் செலக்ஷனை வலியுறுத்தினாங்க. இயற்கை தேர்வு அப்படின்றது, அதாவது பரிணாம வளர்ச்சியில் இது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். பொதுவாக அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டகச்சிவிங்கிகளினுடைய கழுத்து அதாவது கழுத்து குட்டையாகவும் இருந்தது, நீளமாகவும் இருந்தது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளும் அந்த காலத்தில் வாழ்ந்து வந்தது, நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளும் அந்த காலத்தில் வாழ்ந்து வந்தது. ஆனால் ஒரு இடத்துல எந்த ஒரு உயிரினம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாழக்கூடிய அந்த தன்மையை கொண்டிருக்கும், அந்த உயிரினம் தான் அடுத்தடுத்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வரும். அதுதான் நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்றது. இதை புரிகிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இன்றைய காலகட்டத்தில் நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள் தான் இருக்குது. ஏன் குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள் அதிகமாக இல்லை அப்படின்னா, அதுக்கு சார்ல்ஸ் டார்வின் சொன்ன தகவல் இப்போ குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளும் மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை சாப்பிடும், அதே சமயம் நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளும் மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை சாப்பிடும். இப்போ எந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு அதிகமான உணவு கிடைக்கும் அப்படின்னா நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிக்கு தான். ஏன்னா அதனால அந்த மரத்தினுடைய, இப்போ ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தினுடைய கீழே இருக்கக்கூடிய, இப்போ ஒரு மரம் இப்படி இருக்க வச்சுக்கோங்க, இங்கே இருக்கக்கூடிய இலைகளையும் அந்த நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கினால் சாப்பிட முடியும், அந்த மரத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய இலைகளையும் சாப்பிட முடியும். ஆனால் அதே சமயம் குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள்னால அதுக்கு ஏற்ற அளவுக்கு மரத்தினுடைய கீழ்ப்பகுதி, இங்கே இதுதான் தண்டு, இதுதான் மரம் அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய அந்த இலையை மட்டும்தான் சாப்பிட முடியும். அதனுடைய அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இலைகளை சாப்பிடணும். ஆனால் இதனுடைய கழுத்து குட்டையாக இருக்கிறனால மேலே இருக்கக்கூடிய
அந்த இலைகளை சாப்பிட முடியாது. ஸோ இந்த நிலை ஏற்படும். அப்போ அதிகமான உணவு நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளுக்கு தான் கிடைக்கும். கம்மியான உணவு தான் குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளுக்கு கிடைக்கும். இதன் காரணமாக அந்த கம்மியான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளினுடைய வளர்ச்சி வந்து தடைப்படும். மேலும் அதனுடைய இனப்பெருக்கமும் வந்து குறையும். ஏன்னா அது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் குறையும். அதே சமயம் நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கினால அதிகமான இலைகளை சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக வளர முடியும். அதுக்கு நல்ல ஊட்டச்சத்தும் கிடைக்கும். அதனால் அதனுடைய இனப்பெருக்கம் அதிகரிக்கும். இப்படி அதிகரிக்கிறனால குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளினுடைய இனம் குறைஞ்சு நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளினுடைய அந்த இனம் அதிகரிக்கும். ஏன்னா இந்த நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள் வந்து அதிகரிக்க குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளுக்கு அந்த இலைகளினுடைய அதாவது அதுக்கு தேவையான இலைகள் கிடைக்காது. ஏன்னா இந்த எண்ணிக்கை நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறனால அதுவே அதிகமான உணவுகளை சாப்பிட்டுடும். ஸோ குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளுக்கு உணவு கிடைக்காது. இதனால குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள் காலப்போக்கில் அழிஞ்சு நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள் மட்டுமே இனப்பெருக்கம் பண்ணி அதிகமாக வளரும். ஸோ அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் இந்த நேச்சுரல் செலெக்ஷன் மூலமாக நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள் அதிகமாக வாழுது. ஸோ இதான் வந்து நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றது. அதே சமயம் ஜீன் பேப்டிஸ்ட் லமார்க் இன்னொரு விஷயம் சொன்னாங்க. அதாவது அவர் சொன்னது லமார்க்கியன் ஐடியா, அதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். அந்த காலத்தில் நீளமான கழுத்துள்ள அதே மாதிரி குட்டையான கழுத்துள்ள 2 கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளும் இருந்தது அப்படின்னு இவர் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இவர் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, அந்த குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள் அது வந்து மேலே மேலே அதிகமாக இருக்கக்கூடிய இலைகளை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய கழுத்து வந்து மேலே போயிட்டே வரும். அதுக்கப்புறம் அதுக்கு பிறக்கக்கூடிய ஒட்டகச்சிவிங்கிகள் அதனுடைய கழுத்து கொஞ்சம் நீளமாகும். அதுவும் வந்து மேலே மேலே இருக்கக்கூடிய அந்த தாவரங்களினுடைய இலைகளை சாப்பிட முயற்சி பண்ணி இன்னும் அந்த கழுத்து அதிகரிச்சுட்டே போகும். இப்படி காலப்போக்கில் அதிகரிச்சுட்டே வந்து தான் இன்றைய காலத்தில் ஒட்டகச்சிவிங்கிகளினுடைய கழுத்தினுடைய நீளம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஜீன் பேப்டிஸ்ட் லமார்க் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் லமார்க்கியன் ஐடியா அப்படின்றது. இதில் 2 பேரும் சொன்னது என்னன்னா, பரிணாம வளர்ச்சி அப்படின்றது உண்மைதான். அந்த காலத்தில் குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள் வாழ்ந்திருக்கு. ஆனால் இப்போ நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள் இருக்குது. இதுக்கு இவங்க 2 பேரும் 2 விதமாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஜீன் பேப்டிஸ்ட் லமார்க்குடைய கருத்தை இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம வந்து உடற்பயிற்சி பண்ணுறோம்னா நம்மளுடைய உடலுடைய அளவு வந்து அதிகரிக்கும். அதாவது நமக்கு வந்து தசைகள் வந்து ரொம்ப வலுவாகும். அது நம்ம இன்னும் வந்து நம்மளுடைய அளவு பெருசாகும். ஆனால் நம்ம உயரமாக மாட்டோம். இருந்தாலும் நம்ம வந்து உடல் அமைப்பு மாறும். அதே மாதிரி தான் ஒட்டகச்சிவிங்கிகள் வந்து மேலே வந்து சாப்பிட முயற்சி பண்ணி தான் அதுக்கு இந்த மாதிரி கழுத்து வந்திருக்கு அப்படின்றது தான் லமார்க்கியன் ஐடியா. ஸோ இப்போ இந்த 2 கருத்து இருந்தது. இந்த 2 கருத்தில் ஆகஸ்ட் வைஸ்மன் வந்து சார்ல்ஸ் டார்வினுடைய கருத்தை தான் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து எலிகளை வச்சு மைஸ் அப்படின்ற எலிகளை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படியே அந்த எலிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. அதாவது எலிகளினுடைய வாலை இவர் வந்து வெட்டினாங்க. ஃபஸ்ட்டு ஒரு எலியினுடைய வாலை வெட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த எலிக்கு வந்து பிறக்கக்கூடிய குட்டி எலி அது வந்து அந்த சுண்டெலியினுடைய வால் வந்து கட் பண்ண மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் சாதாரணமான வாலுள்ள இன்னொரு எலி தான் அந்த கட் பண்ணப்பட்ட வாலுள்ள எலிக்கு பிறந்தது. இப்போ பிறந்த உடனே அந்த பிறந்த எலியினுடைய வாலையும் வந்து ஆகஸ்ட் வைஸ்மன் வந்து கட் பண்ணாங்க. இப்படியே கிட்டத்தட்ட 22 தலைமுறை எலிகளுக்கு இந்த வாலை வந்து கட் பண்ணி பார்த்தாங்க. எங்கேயுமே அந்த வாலினுடைய அளவு குறைகிற மாதிரியே தெரியல. ஒரே மாதிரி பிறக்கக்கூடிய எலிகளாக இருக்கட்டும், வளர்ச்சி அடைஞ்ச பிறகு எலிகளாக இருக்கட்டும், வால் எந்த சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் தான் இருந்ததே ஒழிய வாலை கட் பண்ணுறனால அதனுடைய எலி இன்னொரு இப்போ ஒரு எலிக்கு வந்து எக்ஸ் அப்படின்ற எலியினுடைய வாலை கட் பண்ணால் அதுக்கு பிறக்கக்கூடிய ஒய் அப்படின்ற எலியினுடைய வால் வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்னு இவர் நினச்சாங்க. ஆனால் அப்படி இல்லை, அது பெருசாக தான் இருந்தது. ஸோ இதை வச்சு அப்போ நேச்சுரல் செலெக்ஷன் தான் சரியாக இருக்க முடியும் அப்படின்னு ஆகஸ்ட் வைஸ்மன் வந்து கருதினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு தியரியை 1892ஆம் ஆண்டு இவர் வந்து வெளியிட்டாங்க ஒரு புத்தகத்தில். அது வந்து த ஜெர்ம் பிளாசம் எ தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற டைட்டிலில், இது இங்கிலீஷ் டைட்டில். ஆனால் இவர் வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் தான் இவருடைய புக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதை நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன்.
பண்ணுறேன். இப்போ ஆகஸ்ட் வைஸ்மேன் இதில் சொல்லியிருந்தது என்னன்னா ஜெர்ம் பிளாசம் தியரி அப்படின்றது. ஜெர்ம் பிளாசம் தியரினா என்னன்னா, பொதுவாக ஒரு உயிரினத்துக்குள்ள நிறைய செல்கள் இருந்தாலும் ஃபண்டமெண்டலாக 2 செல்ஸ் இருக்குது. 2 செல்களினுடைய வகைகள் இருக்குது. ஒரு செல் வந்து ஜெர்ம் செல்ஸ் அப்படின்றது, இன்னொன்று வந்து சோமாட்டிக் செல்ஸ் அப்படின்றது. இப்போ ஜெர்ம் செல்ஸ்னால் என்னன்றதை ஆகஸ்ட் வைஸ்மேன் விளக்கினாங்க. ஜெர்ம் செல்ஸ் அப்படின்றது இந்த மரபணு உட்பட பல விஷயங்கள் உள்ளடங்கியது தான் ஜெர்ம் செல்ஸ் அப்படின்றது. இந்த ஜெர்ம் செல்ஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஜெர்ம் செல்ஸில் தான் முட்டைகள், அதே மாதிரி அந்த அந்த ஸ்பெர்ம் அப்படின்ற விந்து, அந்த அணுக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஜெர்ம் செல்ஸில் தான். ஸோ அதை வந்து ஒரு வகையாக பிரித்தாங்க. இன்னொன்று சோமாட்டிக் செல்ஸ். சோமாட்டிக் செல்ஸ் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் செல்ஸை எடுத்துக்கலாம், நம்மளுடைய ஹேர் செல்ஸை எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நம்மளுடைய எலும்புகளில் இருக்கக்கூடிய செல்ஸை எடுத்துக்கலாம். இதெல்லாமே சோமாட்டிக் செல்ஸ். இப்போ ஜெர்ம் செல்ஸ் வந்து அழியாதது, அது வந்து இம்மார்டல் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாங்க. அதுக்கு காரணம் வந்து அதுக்குள்ள ஜெர்ம் பிளாசம் அப்படின்ற ஒரு வகையான சப்ஸ்டன்ஸ் இருக்குது அந்த ஜெர்ம் செல்ஸுக்குள்ள அப்படின்றத இவர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஜெர்ம் செல்ஸ் வந்து அழியாதது. அந்த ஜெர்ம் செல்ஸ் தான் வந்து ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்துக்கு, அதாவது ஒரு உயிரினம் வந்து இருக்குது அப்படின்னா அது இனப்பெருக்கம் பண்ணி அதுக்கு பிறக்கக்கூடிய இன்னொரு உயிரினத்துக்குள்ள இந்த ஜெர்ம் செல்ஸ் தான் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். இது அழியாமல் ஒரே மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஜெர்ம் செல்ஸ் அப்படின்றது. இதை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு எலியை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த எலியினுடைய வாலை கட் பண்ணால் கூட அந்த எலியினுடைய ஜீனில் என்ன இருக்கும், அதனுடைய வால் வந்து நீளமாக இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் அந்த எலியினுடைய ஜீனில் இருக்கும். அதனால அந்த எலிக்கு பிறக்கக்கூடிய இன்னொரு எலியினுடைய வால் கட்டாயி பிறக்காது. அது சாதாரணமான வாலை கொண்டு தான் பிறக்கும். ஏன்னா ஜெர்ம் செல்ஸை அழிக்க முடியாது. ஸோ அதே சமயம் வந்து சோமாட்டிக் செல்ஸ் அப்படின்றது வந்து அழியக்கூடியது. அது வந்து இப்போ எப்படி நம்மளுடைய ஸ்கின் செல்ஸ் எல்லாம் அப்படியே டெத் ஆகி ஒவ்வொரு நாளும் அழிஞ்சிட்டே வரும். ஸோ அது மாதிரி தான், அந்த மாதிரி அழிஞ்சிட்டே வரும், புதிய செல்கள் பிறந்துக்கிட்டே வரும். அதே சமயம் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அது வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு வராது. ஸோ அதுதான் வந்து சோமாட்டிக் செல்ஸ் அப்படின்றது. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நிறைய மசில்ஸ் வந்தாலும் எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை மசில்ஸோடலாம் பிறக்காது, சாதாரணமாக தான் பிறக்கும். ஏன்னா என்னுடைய ஜீனில் என்ன இருந்ததோ, ஜெர்ம் செல்ஸில் என்ன இருந்ததோ அதுதான் வந்து அந்த குழந்தையை வந்து அந்த குழந்தையினுடைய உடலில் மாற்றத்தை ஏற்படுத்துமே ஒழிய, மற்றபடி சோமாட்டிக் செல்ஸில் நான் வந்து நல்லா முடி வச்சுருக்கேன், நான் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், அதனால என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த சோமாட்டிக் செல்ஸ் அப்படியே வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஜெர்ம் செல்ஸுக்கு வந்து கடத்தாது. ஸோ இதுதான் வந்து ஜெர்ம் பிளாசம் தியரி அப்படின்றது. இதை தான் ஆகஸ்ட் வைஸ்மேன் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ சோமாட்டிக் செல்ஸ் அப்படின்றதுல இருந்து ஜெர்ம் செல்ஸுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் போகாது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொன்னாங்க. அந்த கான்செப்ட் தான் இவருடைய பேரில் வைஸ்மேன் பேரியர் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது இது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு ஒட்டகச்சிவிங்கி அதனுடைய கழுத்தை நீட்டி மேலே இருக்கக்கூடிய அந்த தாவரங்களை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கு பிறக்கக்கூடிய இன்னொரு ஒட்டகச்சிவிங்கி அந்த ஒட்டகச்சிவிங்கி வந்து ட்ரை பண்ணி ஓரளவுக்கு கழுத்து நீண்டிருந்தா கூட அந்த நீண்ட கழுத்தோடலாம் பிறக்காது. அந்த ஒட்டகச்சிவிங்கினுடைய ஜீனில் என்ன இருந்ததோ அது மாதிரி தான் குட்டையான கழுத்தோட தான் பிறக்கும். ஸோ இதுதான் வந்து ஜெர்ம் செல்ஸில் மாற்றமே ஏற்படாது அப்படின்றது. ஸோ கழுத்தை வந்து இப்போ எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்குவோம். ஒட்டகச்சிவிங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு கழுத்து நீட்டி இலைகளை சாப்பிடுது, குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள் அப்படின்னா, அப்போ அது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். அதனுடைய சோமாட்டிக் செல்ஸில் மாற்றம் ஏற்படும், அதனால் கழுத்து நீளும் ஓரளவுக்கு. ஆனால் அதுக்கு பிறக்கக்கூடிய ஒட்டகச்சிவிங்கியினுடைய கழுத்து நீளமாக இருந்தே பிறக்காது. ஏன்னா சோமாட்டிக் செல்ஸில் தான் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அது ஜெர்ம் செல்ஸுக்கு போகாது. ஜெர்ம் செல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒட்டகச்சிவிங்கி குட்டையான கழுத்தோடு தான் பிறந்தது, அதனால் அதுக்கு பிறக்கக்கூடிய இன்னொரு ஒட்டகச்சிவிங்கியும் குட்டையான கழுத்தோடு தான் பிறக்கும். ஸோ இந்த ஒரு பேரியர், அதாவது சோமாட்டிக் செல்ஸ்லேருந்து ஜெர்ம் செல்ஸுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கடத்தப்படாது அப்படின்றது தான் வைஸ்மேன் பேரியர் அப்படின்றது. இதையும் அந்த ஜெர்ம் பிளாசம் தியரியில் ஆகஸ்ட் வைஸ்மேன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கூடுதலாக ஆகஸ்ட் வைஸ்மேன் வந்து இன்னும் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. அதில் ஒன்று தான் ரேண்டம் மியூட்டேஷன் அப்படின்றது. ரேண்டம் மியூட்டேஷன் அப்படின்னா என்னென்னா,
இப்ப அப்புறம் எப்படி இந்த நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள் அதிகமா வந்திருக்கு? ஏன்னா, ஒட்டகச்சிவிங்கிகள் அப்படின்னாலே பொதுவா ஒரே மாரி தான் பிறந்திருக்கும். அதுல எப்படி குட்டையான கழுத்துள்ள, நெட்டையான கழுத்துள்ள அப்படின்னு 2 விதமா மாறுச்சு அப்படின்னா, அதுதான் ரேண்டம் மியூட்டேஷன் அப்படின்றது. அதாவது ஒரு ஒட்டகச்சிவிங்கி அந்த காலத்துல வாழ்ந்திருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன். 2 ஒட்டகச்சிவிங்கிகள் 2 1 ஆண், 1 பெண். 2 ஒட்டகச்சிவிங்கிகளினுடைய கழுத்தும் வந்து குட்டையா தான் இருக்கு. இப்ப 2 ஒட்டகச்சிவிங்கிகளும் இனப்பெருக்கம் பண்ணா, குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கி தான் பிறக்கணும். ஆனா சில நேரங்கள்ல, சில சமயம் இந்த ஜெர்ம் செல்ஸ்ல குறிப்பா ஜீன்ல ஏதாவது ஒரு பிறழ்வு ஏற்பட்டுரும். அது வந்து தற்செயலா நடக்கும். அதுதான் ரேண்டம் மியூட்டே ரேண்ட ரேடி அதுதான் வந்து ரேண்டம் மியூட்டேஷன் அப்படின்றது. அந்த மாரி தற்செயலா அந்த ரேண்டம் வேரியேஷன் நடக்கும்போது, அந்த ஜீன்ல மாற்றம் ஏற்பட்டு திடீர்னு நீளமான கழுத்தோட ஒரு ஒட்டகச்சிவிங்கி வந்து பிறந்துரும். ஸோ, இப்ப அந்த குட்டையான கழுத்துள்ள 2 ஒட்டகச்சிவிங்கிகளுக்கு பிறக்கக்கூடிய இன்னொரு ஒட்டகச்சிவிங்கி வந்து அதனுடைய மரபணுவில் ஏற்பட்ட ஒரு தற்செயலான மாற்றத்தின் காரணமா நீளமான கழுத்தோட பிறந்துரும். இப்ப நீளமான கழுத்தோட அந்த ஒட்டகச்சிவிங்கி பிறந்த பிறகு, அது போய் நல்லா தாவரங்கள் எல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்த பிறகு, அது இன்னொரு குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கி கூட இனப்பெருக்கம் பண்ணா கூட, அதுக்கு பிறக்கக்கூடிய 2, 3 ஒட்டகச்சிவிங்கிகள்ல ஏதாவது ஒரு ஒட்டகச்சிவிங்கியாவது நீளமான கழுத்தோட பிறந்துரும். அல்லது அதனுடைய இன்னொரு அதாவது இப்ப தாத்தா ஒட்டகச்சிவிங்கி இருக்குன்னா, அது நீளமான கழுத்தோட இருக்குன்னா, அதுக்கு பிறக்கக்கூடிய அதுக்கும் ஒரு இன்னொரு பெண் குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிக்கும் பிறக்கக்கூடிய ஒட்டகச்சிவிங்கிகள் வந்து குட்டையான கழுத்தோட இருக்கு அப்படின்னே வச்சுக்குவோம். ஆனா, இந்த ஜீன் வந்து இப்படியே கடத்தப்பட்டு அந்த சந்தாதியர்ல அதாவது அதனுடைய ஆஃப்ஸ்பிரிங்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வேற ஒரு ஒட்டகச்சிவிங்கிக்கு அதனுடைய வம்சாவளியில ஏதாவது ஒரு ஒட்டகச்சிவிங்கிக்கு நீளமான கழுத்தோட ஒட்டகச்சிவிங்கி பிறந்துரும். ஸோ, மரபணுவில் ஏற்பட்ட தற்செயலான மாறுபாடு காரணமா ஒரு ஒட்டகச்சிவிங்கியினுடைய கழுத்து நீளமாச்சு அப்படின்னா, அதனுடைய மரபணுல இந்த நீளமான கழுத்துள்ள அந்த மரபணு வந்து இருக்கும். அப்ப அது வந்து மற்ற ஒட்டகச்சிவிங்கியோட இனப்பெருக்கம் பண்ணும்போது, அடுத்தடுத்து அதனுடைய வம்சாவளியில நீளமான கழுத்தோட ஒட்டகச்சிவிங்கி பிறந்துரும். அதுக்கப்புறம் அந்த நீளமான ஒட்டகச்சிவிங்கி நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கிறனால, குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளினுடைய அந்த இனம் வந்து அழியத் தொடங்கி, இந்த ஒட்டகச்சிவிங்கிகள் மட்டும் நீண்ட காலம் வாழ்ந்துரும். ஸோ, இப்படிதான் நேச்சுரல் செலக்ஷன் தான் சரியானது அப்படின்னு ஆகஸ் வைஸ்மன் வந்து நிரூபிச்சாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. சார்ல்ஸ் டார்வினுடைய நேச்சுரல் செலக்ஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, லமார்க்கியன் ஐடியா வந்து புறக்கணிக்கப்பட்டதுக்கு ஆகஸ் வைஸ்மன் தான் காரணம். ஸோ, இப்பேற்பட்ட நபர் வந்து பட்டர்ஃப்ளைஸோடைய ரெக்கைகள் பற்றிலாம் கூட ஆய்வு செஞ்சுருந்தாங்க. அதாவது குறிப்பாக இந்த வெப்பநிலை மாதிரியான சுற்றுச்சூழல் காரணிகள்னால எப்படி பட்டாம்பூச்சிகளினுடைய இறகுகளில் வண்ணங்களும் வடிவங்களும் மாறுது, இது பற்றிலாம் கூட ஆய்வு செஞ்சாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1914ஆம் ஆண்டு நவம்பர் 5 அன்னைக்கு இவருடைய 80 வயசில் இறந்து போனாங்க. இந்த ஆகஸ் வைஸ்மன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஆகஸ் வைஸ்மனுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.